சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் கிளாஸ் என்ன? வாட் இஸ் லாஸ்ட் கிளாஸ் டாபிக்? ஆக்சலேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் வெலாசிட்டி. அதாவது டிஃப்ரெண்ட் சம் வேரியேஷன்ஸ் இன் சிம்பிள் ஹார்மோனிக் நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். எஸ்ஹெச்எம்ல வந்து மெயினாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தட் பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் அந்த மாதிரி, அண்ட் தென் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல், அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் ஆஃப் த பார்ட்டிகல், இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த சிஸ்டமோடைய எனர்ஜியை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ டுடேஸ் டாபிக் இஸ் எனர்ஜி, actually energies in SHM. Energies in SHM. ஸோ நீங்கள் என்ன எனர்ஜிஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க? Potential energy, and then this is the total energy of the system will be sum of the kinetic plus potential. இதில் what is mean by potential in general, not in SHM but in general. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே டெஃபினேஷன் தான், பட் நான் உங்ககிட்ட வந்து ஜென்ரலான டேர்ம் என்னன்னு கேட்குறேன். What is the general definition for energy? I mean potential energy. சீக்கிரம் ஃபாஸ்டா. What is the general definition for energy? பெண் எப்படி போட்டா அதான் எனர்ஜியா? So potential means energy of the body or a mass with respect to its position. It's known as what in body potential. Then what is mean by kinetic? Moving. Correct, explain பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் சரி வருவீங்க இல்ல? What is mean by kinetic energy? மூவிங் ஓகே, அது எப்படி ஆப்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சினானிமா கேட்டேன். பைசைக்கிள் ஓட்டும்போது kinetic energy. So energy possessed by the system due to its motion is known as what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா kinetic energy. ஸோ இப்போ இங்கே சிம்பிள் ஹார்மோனிக்ல 2 வேரியேஷன்ஸ் இருக்கா? ஆப்ஜெக்ட்ஸ் மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கா? அப்போ பொசிஷன் டிபெண்டன்ஸ் as well as what motion dependence. அப்போ அந்த 2 ஃபேக்டர் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் the sum of them will be water total energy of the system. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எனர்ஜிஸ் பேசிக்காக நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் டு பி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் SHM. Potential energy in SHM. நம்ம பேசிக் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? எனர்ஜி possessed by the system or a body due to its position is known as what அப்படின்னா potential energy. அப்போ இது நம்ம இன்னும் ஃபர்தரா நம்ம இந்த கேஸ்க்கு வந்து கொண்டு வரும். நம்ம ஒரு சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் கேஸ் தான். ஜஸ்ட் கன்சிடர் பாப் ஆஃப் மாஸ் m, மேபி திஸ் இஸ் said to be a line of that is, and then இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா when x equal to 0, that is called as what அப்படின்றது what is the name of the position. நம்ம இனிஷியல் பொசிஷன் அசியூம் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம இங்கே நம்ம டெக்னிக்கலாக ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஈக்குவலிபிரியம் பொசிஷன். ஆர் நம்ம ஜென்ரல் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் known as what அப்படின்னா ரெஸ்டிங் பொசிஷன். அப்போ இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு என்ன சிஸ்டம் ஆசிலேட் ஆகிடுது. ஸோ இட் வில் ரீச் மேக்ஸிமம் பொசிஷன் அட் திஸ் பாயிண்ட், ரைட்டா? தட் மாஸ் m. அப்போ நீங்கள் இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இதுதான் உங்களை என்ன பண்ணுவீங்கன்னாக்கா தட் ஹைட் ரீச். ஓகே, அப்போ லாஜிக்காக சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இங்கேருந்து h ஹைட்டில் இருக்கா. So what is meant by potential energy? Energy possessed by the system due to its positions. Different positions ஒரு எனர்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கிற சிஸ்டம் அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்ல இருந்து this is some height. இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கிறது அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருந்து என்ன பண்ணீங்கன்னா some different height. Maybe this is h1 and this is h2. Maybe different positions வச்சீங்கன்னா அப்போ ஒவ்வொரு பொசிஷனும் it will possess what? Some different energy. Okay, and then you know that this maximum displacement is called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. some a அப்படின்ற ஃபேக்டர் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதே வேரியேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த சைடில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that displacement of the particle is given by the expression according to our SHM. X equal to a sin of omega t. So this is a sin of omega t. இதுக்கு போறதுக்கு முன்னாடி this is a function with respect to what? That is displacement with respect to time. First நம்ம with respect to the position variations இந்த calculation முடிச்சிடலாம். So you know that இது நீங்க வந்து work energy படிச்சிருப்பீங்க. Force of the system or force experienced by the system is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா negative gradient of energy. ஞாபகம் இருக்க expression F is equals to negative du by dx. Okay, from this
we want to calculate what is energy, potential energy of this particular system. Simple rearrangement பண்ணீங்க அப்படின்னாக்கா you will be getting the result as u equal to negative f times of dx. இதுல டவுட் இருக்கா? rearrange. Okay, so just consider this as our equation 1. Since we know that force is nothing but negative k times of x. This is according to our SHM definition, right? That restoring force will be proportional to that of opposite to that of displacement. அதான் நீங்க என்ன சொல்லுங்க, acceleration will opposite to that of displacement அப்படின்னு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த சிஸ்டம் இப்படி போகுதுனாக்கா displacement will be in forward direction, but acceleration will be in what? That is, அப்ப acceleration number which is nothing but mass times of that acceleration will be what? Force. இந்த ரிலேஷன் நம்ம வந்து SHM ல பார்த்தோம் பேசிக்கா. ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்திருப்போம். ஓகே, just substitute here. அப்போ du அப்படிங்கிறது it is negative of negative k of x into dx. Okay, so we want to calculate the energy. This is in differential part. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டகிரேட் பண்ணுவீங்களா? you should integrate. அப்ப இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you'll be getting the result as what? u. அதே மாதிரி minus of minus will be plus. k என்றது அந்த constant, force constant சொல்லிருக்காங்க. So it is simply k integral of x dx. You know the formula. What is the expression? Integral of x to the power n dx. x n plus 1 divided by n plus 1. So simple logic. As well as we have to insert a constant in proportionality. Sorry, integration. So that's it. Upon integrate பண்ணீங்கன்னா you'll be getting the result as k x square by 2 plus 1 c. So you will be getting, maybe not just for convenience நான் எழுதிக்கிறேன். That is what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is half of k x square. So you'll be getting the result like this. Okay. What is the potential energy of the system at this position? In the position that is when x equal to 0. When x equal to 0, which implies that energy is nothing but u naught. Potential energy at that mean position or equilibrium position. Our reporting data in this expression, what will be a result? Instead of x, I'm going to substitute பண்ணோம். In case of mean position 0, அப்ப instead of this factor will be getting the result as u naught. U naught equal to 0 times of c. So which implies that c is said to be what? U naught. அப்போ net expression என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, that is our equation will be, நான் அந்த பாக்ஸ் பண்ணிருக்கல இந்த result. Maybe we will name it as 3 because 1, 2 and 3. The third equation வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, third equation implies u is said to be, it is half of kx square plus u naught. அது ஏன் அந்த u naught factor வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே கிரவுண்ட் லெவல் வந்து இங்க கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம மெயின் பொசிஷன் x equal to 0னாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம டினோட் பண்றோம். அது மேபி நான் இங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம்ல, இந்த பாயிண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்ல, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஞாபகம் இருக்கா, ஒரு 4 கேஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்தோம். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆங்கிள் வேரியேஷன் வந்து ஞாபகம் இருக்கா, π/2 -π/2 3π/2 -π இந்த மாதிரி வேரியேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த u நாட்ன்றது அந்த பர்டிகுலர் மீன் பொசிஷனோட எனர்ஜி என்ன அப்படின்றத உங்களுக்கு அந்த மீனிங் வச்சுங்க. அந்த u நாட் ஃபேக்டர் மேபி அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனால் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் இது 0. If it is not in a starting point, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அங்க இருந்து நீங்க அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா that is a basic logic of u naught. So u naught has a physical significance. But in general case நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த u naught factor origin assume பண்ணும்போது we will be taking it as what ground level there is maybe it is 0 energy. That is அந்த மாதிரி லாஜிக்கல் நம்ம எடுத்துக்கலாம். Okay, so this is a basic idea of the u naught. So இத வந்து உங்களுக்கு ஜெனரலான எக்ஸ்பிரஷன். பட் அவர் கன்வீனியன்ஸ் இந்த ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணிடுவோம், இனிஷியலா நம்ம 0 அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு we will be solving the equation. That is what is the expression அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is half of k x square. So this is your expression for potential energy in terms of what அப்படின்னு பாத்தீங்கன்னா, so this is potential energy in terms of displacement. Okay, நம்ம இதே மாதிரி 3 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிருக்கோம். Displacement equation in terms of time, velocity equation in terms of time, acceleration equation in terms of time. அதே மாதிரி நம்ம potential energy equation in terms of time ல எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகும். So அதுக்கு முன்னாடி இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? யாராவது சொல்ல முடியுமா? What will be the graph of this potential energy function with respect to position? பார்க்காம from the equation பார்த்து சொல்லுங்க, புக்கை பார்க்காதீங்க. half வந்து ரொம்ப சிம்பிள். கிராஃப் பிளாட் பண்ணனா அந்த கொடுத்திருக்க குவாண்டிட்டிஸ் பாருங்க. இந்த சைடுல என்ன குவாண்டிட்டி இருக்கு? u. That is a varying factor we want to calculate. half வந்து என்னது? 1/2. What is a factor? It is a constant or a variable? Constant. K is a proportionality constant. That is a force constant. அப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் தான். அப்ப அந்த x மட்டும் தான் வேரி ஆகும். ஒரு பாயிண்ட்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். உங்களுக்கு it will depend. அப்ப for respective value of x, you will be getting respective value of u. அப்ப one is said to be in x axis, another one is said to be in what? முடிஞ்சு. அப்ப நீங்க வந்து plot பண்ணுங்க. சோ நம்ம u வந்து இந்த ஆக்சிஸ்லயும் x வந்து நம்ம I mean displacement நம்ம x axis எடுத்துக்கலாம். u வந்து y axis. Okay. Maybe this origin point is said to be this equilibrium point when x equal to 0 இந்த பாயிண்ட் அப்படின்னு. ஓகேவா? இப்போ அந்த ஃபங்க்ஷன் u is proportional to x square. What kind of function is this? This is linear, quadratic, cubic or polynomial function. What is the degree of the function?
ம் வாட் இஸ் தி டிகிரி ஆஃப் தி ஃபங்க்ஷன் பார்த்து சொல்லுங்க. x ஓட பவர் என்ன இருக்கு? பைனாமியல்னா டேர்ம், ரெண்டு டேர்ம். அது நம்பர் ஆஃப் ஒரு குவான்டிட்டி ஒரு பிராக்கெட் குள்ள எவ்வளவு ஃபேக்டர் இருக்கு அப்படின்றத நாமியல் டேர்ம்ஸ் சொல்லுவோம் நம்ம. இது டிகிரி அப்படின்னும் போது when any I mean the dependent quantity whose degree is so அப்ப அந்த u ஓட I mean that dependent quantity ஓட டிகிரி வந்து 1 இருந்ததுனாக்கா we will say it as linear. 2 இருக்கும்போது quadratic, 3 இருக்கும்போது cubic, greater than 3 is said to be a polynomial function அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட்டா? இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா x to the power 2. Maybe if I give the value as x equal to 0, I'll be getting the result as what? ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா x 0 வந்தா அந்த u என்னவா இருக்குன்னா 0 இருக்கும். 1 இருந்தா 1 இருக்கும். 2 2 3 3 4 4 respective values will be there. So you will be plotting a straight line. Okay. இப்போ இங்க நான் 0 போட்டேன்னா I'll be getting 0. 1 போட்டா என்ன வரும்? 1 வரும். But if I substitute 2, what will be the result? 4. அந்த இன்கிரிமெண்ட் பாருங்க, ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கும். If I substitute 3, என்ன வரும்? 9. அப்ப it will be not a straight line. அதுக்கு பதிலா அந்த straight line வந்து ரொம்ப கர்வியா இருக்கும். That is, we will be getting a parabola. ஓகேவா? parabola. அப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கறேன்னா அங்க ஆனா x ஓட ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்கு. ஸ்கொயர் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ will be a பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிஸ் இருக்காது, y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் will be positive, but x க்கு என்ன இருக்கு? both positive and negative values. அப்ப நம்ம x க்கு என்ன பண்ணலாம்னாக்கா மேபி this is our understanding. இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நம்மளோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு பேர் என்ன சொல்லிருக்கோம் நம்ம இந்த ஈக்குவேஷன்? ஆம்ப்ளிடியூட்னு சொல்லிருக்கோம். அப்போ இந்த சைடுல பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் இருக்கும், இந்த சைடுல என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நீங்க நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட் வந்து எடுப்பீங்க. தட் இஸ் அப்போ ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது, யூ வில் பி கெட்டிங் தி ரிசல்ட் லைக் திஸ். முடிஞ்சா திஸ் இஸ் யுவர் பாசிட்டிவ் a. இந்த பாயிண்ட் x ஈக்குவல் டு பாசிட்டிவ் a. அதே மாதிரி இந்த சைடுல நீங்க வந்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ரிசல்ட் as நெகட்டிவ் a. x ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ், பட் அந்த y ஓட வேல்யூ வந்து y னா இங்க u. u ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ், பிகாஸ் தி ரிலேஷன் இஸ் said to be x ஸ்கொயர். புரியுதா? பிளாட்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நீங்க தேவையில்லாம கிராஃப்லாம் இது எப்படி ஞாபகம் தெரியும், நிறைய கிராஃப் வரும்போது மிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும், எக்ஸ்பிரஷன்ல இருந்து பிளாட் வந்து கண்டுபிடிக்க தந்தீங்க. கியூபிக் பிளாட்டா இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கியூபா இருக்கும்போது கிராஃப் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 கியூப் என்ன மீன் மைனஸ் ஃபேக்டரோட கியூப் என்னவா இருக்கும்? -1 தானே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ கியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா will be getting பிளஸ் கிராஃப், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா will be getting நெகட்டிவ் கிராஃப். அதனால தான் கியூப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? கியூப் ஃபங்க்ஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் half of kx ஸ்கொயர் பிளஸ் u0. தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஜெனரல் ரிலேஷன். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம இனிஷியல் பொசிஷன்ல எனர்ஜி வந்து 0, மினிமம் எனர்ஜி எடுத்துனாக்கா u is said to be it is half of kx square. So this is your potential energy in terms of displacement, that is x. What is the potential energy in terms of time? அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், டைம்க்கான ரிலேஷன் எழுதணும். x equal to it is a sin of what அப்படின்னு பாத்தீங்கன்னா it is omega t plus what 5. அந்த 5க்கான ரிலேஷன் ஐ மீன் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா it is said to be initial angle. மேபி அவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இனிஷியல் ஆங்கிள் என்ன எடுத்துக்கோம், யூசுவலா just for our convenience we will consider it as 0. அப்போ 0 எடுத்துட்டீங்கன்னா you will be getting the result as a equal to a sin of omega t. So this is your simple expression for this case. அப்போ நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? you have to substitute that factor there. x வந்து அங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x என்ன வரும்னு பாத்தீங்கன்னா u equal to it is half of k times of it is a sin of omega t the whole square. What is your factor? Half of k, a into I mean a will be square of a. It is nothing but what அப்படின்னு பாத்தீங்கன்னா it is sin square omega t. So this is your relation for what? Again நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கிராஃபிக்கலா பிளாட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது sin square function. What is your result for what is a graph for sin function? பார்த்திருக்கீங்களா? sin graph பார்த்திருக்கோம்ல. We start from 0 to maximum to minimum, அப்புறம் negative maximum to minimum. That is 0, 90 degree, 180 degree, 270 degree and then 360 degree. இப்படி உங்களுக்கு வந்து அந்த வேவ் வந்து டிராவல் ஆகும். What is a graph for sin square function? sin square plot பண்ணுவீங்களா? sin square-க்கான plot பண்ணுவீங்களா? How to plot?
எப்படி அந்த டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்றது? So there is a trigonometric note, ஞாபகம் இருக்கா? That is, instead of cos square a, we can substitute 1 plus cos 2a by 2. ஞாபகம் இருக்கா அந்த substitution? அதே மாதிரி instead of the sin square a, we can substitute 1 minus cos of 2a by 2. You can also substitute the expression. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் இஷ்யூ. ஸோ லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் பொசிஷன் வந்து மீன் பொசிஷனா இருக்கா, எனர்ஜி என்னவா இருக்கும்? when time t equal to 0, ஸோ சும்மா சப்ஸ்டிட் பண்ணுங்க. when t equal to 0, ஒரு sin 0, sin 0, sin 0 is 0 of course. அப்போ அந்த பாயிண்ட்ல எனர்ஜி என்ன இருக்குனாக்கா 0 இருக்கும். when what is your extreme position அப்படினு பாத்தீங்கன்னா 90 degree. what is the value for sin 90? 1. அப்போ maximum value வந்து அங்க தான் இருக்கு அப்படினா, சோ maximum energy வந்து உங்களுக்கு அங்க தான் இருக்கு. அகைன் நீங்க திரும்ப இங்க வரீங்க, இங்க இருந்து போறீங்கனாக்கா 180 டிகிரின்னு சொல்லுவோமா, அப்புறம் அங்க போனீங்கன்னா 270 டிகிரி, திரும்ப இங்க வந்தீங்கன்னா 360 டிகிரி. அப்போ sin ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கிராஃபும் sin ஃபங்க்ஷனுக்கான கிராஃபும் தான். ஸோ லாஜிக்கலா நம்ம பாத்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் sin theta the whole square is also equals to sin square theta. நீங்க படிச்சிருக்கீங்களா இந்த ரிசல்ட்? அப்போ கிராஃப் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நியர்லி ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க அந்த ஃபேக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு யூ கேன் ஸ்கொயர் த வேல்யூ. அதனால இங்க ஸ்கொயர் வேரியேஷன் இருக்குன்றதுனால நீங்க எதுவும் டிஃப்ரெண்டா யோசிக்க வேண்டாம். ஓகே, அப்போ ரெஸ்பெக்டிவ் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is will be this is your time and this is your what is it energy axis. அப்போ 0வா இருக்கும்போது it will be 0. அப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிராஃப். அப்போ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பீக் வேல்யூஸா இருக்கும். அப்போ ரெஸ்பெக்டிவ் டைம் when time t equal to 0, இது என்னன்னு பாத்தீங்கன்னா when time t equal to at this point, t equal to at this point and then at this point, என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ். this is your total period, கரெக்டா? டைம் டேக்கன். அப்ப t ல இது 1/4 தான், t by 4, t 3t by 4 and then simplicity. அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் மினிமமா இருக்குன்னா 0ல மினிமமா இருக்கும், t by 2ல மினிமமா இருக்கும், t ல மினிமமா இருக்கும். so when will be u say to be u will be minimum at t equal to 0 and then it is say to be t by 4 and then it is 3 and then t and so on. u will be maximum when t is said to be t by 2. sorry, நான் ஏதோ தப்பா ஆயிட்டேன். இது t by 2 இந்த பாயிண்ட் 180 டிகிரில மினிமம் 0 இந்த பாயிண்ட் நான் 4 போட்டேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is t by 4. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? it is 3t by 4 and so on. okay, so these are the minimum and maximum points are in terms of time அப்படின்னு கேட்பாங்க. so have to remember. so these are the time variation. அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து position variation. so இதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் kinetic மிஸ்டேக் என்ன கிளாரிஃபிகேஷன். அங்க கொடுத்திருந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா u equal to half of ka square, it is sin square omega t. இதான் நம்ம ஃபங்க்ஷன் பொட்டன்ஷியல் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல. என்னால நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஃபேக்டர் ஆக்சுவலா ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ல. ஸோ தேர் வில் பி நோ நெகட்டிவ் வேல்யூஸ். இது வந்து சிம்பிளி சைன் கிராஃப். ஓகே, அப்போ ரெஸ்பெக்டிவ் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். that is 0ல ஸ்டார்ட் ஆகும், it will have a maximum value and then என்ன ஆகும்னாக்கா it will be like this. this is your energy and this is your time axis. 0 இருக்கும்போது 0 and then this point maximum, again minimum, again maximum and again minimum, respective points. okay, that is this factor is said to be 0, 90, 180, 270 and then 360. that is t by 2. it is sorry, this is t by 4 and then this is t by 2. இது வந்து 3t by 4 and then this is t. சேம் as that. வேற ஒன்று கிராஃப் வந்து நெகட்டிவ் பார்ட்ல வராது.
this is simply a sine graph, வேற ஒன்றும் இல்லை. This is a sine of function, maybe omega t. இது வந்து sine square factor. ஓகேவா? ஜஸ்ட் சின்ன பாயிண்ட் வர ஞாபகம். So second topic is KE in SHM. Kinetic energy SHM. முன்னாடி ஆல்ரெடி ஸ்டேட் பண்ண மாதிரி energy possessed by the system due to its motion. Okay. அப்போ நம்ம kinetic energy தெரியும். We know that what is KE அப்படின்னு பார்த்தீங்கன்னா KE is said to be it is half of m v square. ரைட்டா? Displacement function நம்ம பார்த்தோம். That is x equal to a sin of omega t plus phi in general result. So with respect to velocity function பார்த்திருக்கோம்ல v equal to it is a omega sin will be what? Cos of omega t plus phi. இது last class பார்த்தா அதே variation. Also v in terms of position ல பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? What is the relation? v in terms of position. v equal to a root of it is omega root of minus x square. Maximum factors. Okay. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா this KE is nothing but KE or simply K ன்னு கூட எடுத்துங்க. It's not a problem. நம்ம convenience தான். அப்போ kinetic energy is nothing but half of m v square இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் போகலாம். இந்த ஃபேக்டர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? v square கிடைச்சிருமா? So you will be getting the result as what? Omega square, it is a square minus x square. So this is your kinetic energy factor in terms of position. அப்போ in terms of time ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be what? K equal to it is half of m. This is the factor, right? அப்போ இங்க என்ன வரும்? It is a square omega square and then this factor will be cos square omega t plus phi. So this is your factor in terms of இது வந்து என்னன்னா in terms of position, இது வந்து என்னது in terms of time. அப்போ again respective two factorsக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கிராஃப் வந்து plot பண்ணிடலாம். இப்போ இங்க plot பண்ணலாம். எப்படி what will be the graph factor for this equation? When x equal to 0, u பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. Because what is your expression for u? U is said to be it is half of k x square. Isn't it? This is your u factor. When x equal to 0, u will be also 0. But நீங்க இங்க x equal to 0 போட்டீங்கன்னா என்ன factor வரும்? When x equal to 0, yes, and the factor மட்டும் தானே 0 ஆயிடும். So you will be getting the result as half m and then you know that in the m omega square வந்து என்ன சொல்லிருக்கேன் நான் ஞாபகம் இருக்கா? I have defined the result already. K equal to இந்த factor ஞாபகம் இருக்கா? நான் அந்த SHM ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிருந்தேன்ல, அப்போ ரிசல்ட் சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லிருந்தேன். It is simply m omega square. K is said to be it is m omega square. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க k வந்த மாதிரி what does it means அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு k போட்டா கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. இங்க kinetic கேன்சல் பண்றாங்க. This is kinetic energy capital K and that is small k. ஓகேவா? So அப்போ இந்த ஃபேக்டர் k தான். அப்போ ரிசல்ட் பாத்தீங்கன்னாக்கா when x equal to 0 you will be getting the result as half k a square. அப்போ இங்க 0 ஆ இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ, அங்க 0 ஆ இருக்கும்போது மினிமம் வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம வரைந்த பிளாட் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா in case of potential பாருங்க. So this is your u and this is your x and this is your negative axis. நம்ம பிளாட் இப்படி தானே இருந்தது. That is இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா it is positive a and then இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா it is said to be negative a. அப்போ ரெஸ்பெக்டிவ் kinetic plot என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா இருக்கும். So this is your k and this is your x axis. அதாவது when x equal to 0 it has maximum value. இப்போ நான் a போட்டேன்னா என்ன ஆகும் பாருங்க. மேபி நான் ஒரே மாதிரி வந்துட்டேன். Then you will be getting some mark. இதுக்கு ரெஸ்பெக்டிவா மேபி நம்ம இந்த plotting வச்சுப்போம். This is said to be positive a and this is said to be negative a. ஓகேவா? இப்போ பாருங்க. So that is nothing but what அப்படின்னு பாத்தீங்கன்னா when x equal to 0 it has 0 value. But இங்க x equal to 0 ஆகும்போது maximum value. இப்போ இந்த a போட்டேன்னா என்ன ஆகும்? a square minus a square, so 0. அப்போ ரிசல்ட் என்ன ஆயிடுச்சா 0 ஆயிடும். அப்போ you will be getting a plot like this. ஓகேவா? So you will be getting a plot like this. அப்போ 0 ஆ இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு, a வா இருக்கும்போது a பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் whatever it is because x square என்ன பண்ணாலும் என்ன ஆகும்னாக்கா இந்த ஹோல் ஃபேக்டர் வந்து 0 ஆகும். அதே மாதிரி டைம் பிளாட் பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த பிளாட் பாருங்க, இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it is a cos function. பட் இங்க என்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு? sin function. அப்போ cos function பார்த்திருப்பீங்க. சைனுக்கு அப்படியே என்னவா இருக்கும்? உல்டாவா இருக்கும். ரைட்டா? மேக்ஸிமம் அப்படியே பீக் வேல்யூ வந்து வேரி ஆகும். அப்போ நம்ம ரெஸ்பெக்டிவ் பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா with this is your k and this is your t. அதனால தான் வந்து என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் வந்து பொறுமையா பார்க்கணும். கிளியரா எப்படி பிளாட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நான் பாருங்க
ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு இந்த வேரியேஷன், தட் இஸ் த திங். அப்போ நமக்கு பிளாட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரே ஹைட் தானே இருக்கு. ரைட். தட் இஸ் இது வந்து என்னன்னாக்கா when t equal to 0 and then இந்த பாயிண்ட், அப்புறம் இது என்ன இருக்கும், it is said to be t equal to 1/4 இல்ல, so it is t by 4 and then this point is said to be it is t by 2 and then it is said to be இங்க வரப்போ it is 3t by 2, sorry 3t by 4 and then இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is simply t. ஓகேவா? அப்போ இந்த இந்த ரெண்டு கிராஃபை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா you'll be getting it. This is your energy versus, that is potential energy versus time, kinetic energy versus time. அப்படியே உல்டாவா இருக்கும். அதே மாதிரி பொசிஷன் பிளாட்ஸும் உல்டாவா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்க இருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அவர் டோட்டல் எனர்ஜி? What is our total energy? Super, அவ்வளவுதான். It is sum of potential and kinetic energy. So our TE is said to be, it is PE plus KE according to mechanical energy, that is total mechanical energy will be sum of kinetic plus potential. ஓகேவா? அப்போ total energy நம்ம வந்து maybe E அப்படின்னு எடுத்துங்க. We know that this is said to be U and this factor is said to be K. நம்ம potential energy என்ன படிச்சிருக்கோம்? It is half of K x square in terms of position ல எழுதணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் in terms of time போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் k தானே, அப்ப இது half of k a square minus x square, அதாவது ஒமேகா m ஒமேகா இட்ஸ் said to be k. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா it is half of k x square plus half of k a square minus half of k x square, ரைட்டா? so these two factors என்னது, getting cancelled. அப்ப e equal to it is half of k a square. நீங்க x க்கு வேல்யூ கொடுக்க முடியாது, it will remain constant. What does it means அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராஃப் இப்படி கம்பைன் பண்ணீங்கன்னா that is you will be getting a graph like this, that is E versus X graph வந்து your potential graph will be like this, your total graph will be like this. அப்போ this is your kinetic graph will be like this. இது வந்து kinetic graph, this is K and this is said to be what, U, and this straight line இருக்குல்ல, that's peak value. This is a graph for what, E. maybe இதை டச் பண்ணணும் நம்ம. புரியுதா? So this is our total graph. And it will be constant. நீங்க whatever value of x, you will be getting the result as what, k a square. A வந்து என்னது, maximum displacement. அப்ப அந்த particular pointல என்ன எனர்ஜி, that will be a total energy. ஏன்னா constant function, it doesn't vary. அப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா with respect to என்ன பண்ணலாம், டைம் வந்து plot பண்ணலாம். டைம் plot பண்ணீங்க அப்படின்னா it is said to be what is a function in terms of time நம்ம எழுதிருக்குமா? சரி, ஓகே, that is a total energy பார்க்கலாம். That is E equal to, it is half of k, it is a square, it is sin square omega t, right? That is potential energy. Kinetic energy என்னவா இருக்கும், it is half of k, this is k and then this is said to be what, the whole factor, m times of omega square will be k, and then this is k a square, it is cos square omega t, right? What is the common factor? half k a square constant இருக்கான். அப்போ காமனா இருக்க எடுத்துருங்க, half k a square, it is sin square omega t plus cos square omega t. எதை அப்சர்வ் பண்ண முடியுதா? 1. ஓகே, so it is cos sin square omega t and then cos square omega t. It is said to be 1. அப்ப again நமக்கு என்ன எனர்ஜி வருது பாருங்க, என்ன எனர்ஜி வருது, in terms of position அதே தான் வருது, in terms of time அதே தான் வருது. So total energy of system remains constant. அப்ப respective graph எப்படி இருக்கும்? Respective graph will be what will be the respective graph? Same as that of அதே மாதிரி தான். ஆனா நம்ம இங்க plot பண்ணோம். இது நான் அழைச்சிடுறேன். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா E எடுத்துங்க. இது kinetic plot. Potential plot எப்படி இருந்தது? இது என்ன இருந்தது potential plot? அப்போ இந்த லைன் இருக்குல்ல, டச் ஆகுதுல்ல உங்களுக்கு, இதுதான் என்னது, டோட்டல் எனர்ஜிக்கான லைன். இப்போ நான் ப்ளூல பிளாட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக், பிளாக்ல பிளாட் பண்ணிக்கிறது வந்து பொட்டன்ஷியல். அப்போ இந்த லைன் தான் என்னது, E, because E remains what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா constant, whether in terms of position or in terms of time, both are said to be same. It is m omega square. நம்ம ஒமேகாக்கு டிஃபைன் பண்ணியிருப்போம், it is root of a by m. Okay, so it is m omega square. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, காப்பி பண்ணு.